கிளம்பியாச்சா? சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன். 1க்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிக்கோ. அங்கே போயிட்டு அதை காணா இதை காணான்னு சொல்லக்கூடாது. இல்லைங்க, நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஓகே, கிளம்பலாமா? ஏங்க, நீங்க நிஜமாவே எனக்காக காலேஜ் லீவ் போட்டீங்களா? ஏன் கேட்குற? இல்ல, சும்மா தான் கேட்டேன். இப்போதைக்கு காலேஜை விட உன்னோட இன்டர்வியூ தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு நாள் லீவ் போட்டாலாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல. வா போகலாம். வாலு கிளம்பிட்டாளான்னு வேற தெரியல. அவ எப்பயோ கிளம்பிட்டா. அப்போ மேடம் தான் லேட்டு. சரி வாங்க போலாம். ஐயோ அம்மா, என்ன சத்தம்? தெரியல, வா போய் பார்ப்போம். கடவுளே, இன்னைக்காவது எப்படியாவது இன்டர்வியூ போயிடணும். நடுவில் எந்த தடங்களும் வரக்கூடாது. அம்மா, என்னாச்சு? ஐயோ கடவுளே, காலையில யாரும் முகத்துல முழிச்சனே தெரியலையே. நல்லாதான் நடந்துட்டு இருந்தேன். காலை தவறி கீழே விழுந்துட்டேன். காலை தூக்கி கூட வைக்க முடியல. என்னால சுத்தமா முடியல அர்ஜுன். எலும்பு உடஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. உயிரே போகுது வலி. ஐயோ, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயா என்னால முடியலையா? இருங்கம்மா, அப்பாவை கால் பண்ணி வர சொல்றேன். ஐயோ, அந்த மனுஷன் வர்றதுக்குள்ள என் உயிரே போயிடும் போலயே. அர்ஜுன், என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயா? உன் அம்மாவை காப்பாத்தியா? வலி தாங்க முடியலையா? அந்த மனுஷன் அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ள நான் செத்தே போயிடுவேன் போலயே. ஐயா, சுத்தமா முடியலையா? என்னையா நின்று பார்த்துக்கிட்டே நிக்க? அம்மா, சத்யா இன்டர்வியூ போகணும். நிலாவும் சத்யாவையும் கூட்டிகிட்டு போய் விடணும். இன்டர்வியூக்கு லேட் ஆயிடுச்சுமா. நான் அப்பாவை கால் பண்ணி வர சொல்கிறேன். அவர் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவார். பெத்த ஆத்தாளுக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு உக்காந்து கிடக்கேன். பொண்டாட்டியை இன்டர்வியூ கூட்டிகிட்டு போகிறானா? இவ்வளோ தூரம் அழிய கண்டுக்கிறானா பாரு. அப்போ இவனுக்கு என்னை விட இவளும் தான் முக்கியம். பெத்த ஆத்தாக்காரியை விட இவளுக்கு இன்டர்வியூ தான் முக்கியமாக போச்சு. அடியே சத்தியா, என் வயசுக்கு ஒன்று மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன். என்ன மீறி நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுவியா? அதையும் பார்த்துருவோம். சரியா, நீ இன்டர்வியூ கூட்டிட்டு போயா? என் கால் தானே உடஞ்சி கிடக்கு. நானும் வயசானவ தான். இனி எனக்கு கால் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? அவசரமாக போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணுன்னுலாம் கிடையாது. இப்படியே நான் படுத்த படிக்க ஆனால் கூட பிரச்சனை இல்லை. நீ கூட்டிகிட்டு போயா? இன்டர்வியூ தான் முக்கியம். நான் வயசானவ. இனி என்னால் உனக்கு என்ன புண்ணியம்? நான் நடந்தா உனக்கு என்ன, நடக்கலைன்னா உனக்கு என்ன? போ, உன் பொண்டாட்டியும் உன் தங்கச்சியும் கூட்டிகிட்டு இன்டர்வியூக்கு போ. அப்போ தான் 4 காசு சம்பாதிக்க முடியும். என்னால் உனக்கு ஒத்த பைசாவுக்கு புண்ணியம் கிடையாது. பிறகு எதுக்கு என்னையெல்லாம் நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்? போயா, நீ கூட்டிகிட்டு போ. நான் இங்கேயே கிடந்து சாவேன். அர்ஜுன், நீ சத்யாவை கூட்டிட்டு இன்டர்வியூ போ. நான் அம்மாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறேன். ஏ வாலு, நீ எப்படி போவ? 2 பேரும் தனியாக எப்படி போவீங்க? ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறோம், இல்லைன்னா கேப் புக் பண்ணி போய்க்கிறோம். இவ என்ன நம்ம திட்டத்திலே மண்ணை வாரி கொட்டிடுவா போல. யாரு இவ? என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறவளா? ஐயா, என்னால் காலை தூக்கவும் முடியல, நிற்கவும் முடியல. இவளால் என்னை பிடிச்சி தூக்கிட்டு போக முடியுமா? ஐயோ கடவுளே, பெருமாளே, என்னை கூட்டிட்டு போயிரு. இங்கே கிடந்து சாவன். சித்தி, அழாதீங்க, ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்க. நிலா, நீ இரு. சத்யா, நீ தனியாக இன்டர்வியூக்கு போ. நான் அம்மாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறேன். நிலா, நீயும் சத்யாவும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் அம்மாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறேன். ஐயோ, வலி உயிர் போகுதே. பெருமாளே, என்னை கூட்டிட்டு போயிரு. என் பொண்ணு மட்டும் பக்கத்துல இருந்திருந்தா என்னை எப்படி கவனிச்சிருப்பா? அவ இல்லாம நான் இங்க அனாதையா கிடக்குறேன். பெத்த ஆத்தாக்காரிய தொட்டு தூக்குறதுக்கு ஒரு பொட்டை புள்ள இருந்தா தானே சரியா இருக்கும். அவ போய் அங்க கிடக்கா.
கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட முடிஞ்சு போச்சு. அப்பப்ப வந்து பார்த்துட்டு போயிட்டு கிடந்தா. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வர முடியாத நிலைமையில இருக்கா. ஐயோ கடவுளே. ஏங்க இன்டர்வியூ தானே, அடுத்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். நானும் உங்களோட வரேன். ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்க. ஏய், நீ இன்டர்வியூ போ, நான் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறேன். இல்லைங்க, அவங்களுக்கே காலில் அடிபட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. கூட ஒரு லேடிஸ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நீங்களே எப்படி ஒத்தையில் பார்ப்பீங்க? ஆத்திர அவசரத்துக்கு மெடிக்கல் போகணும், இவங்க கூடயும் ஒரு ஆள் இருக்கணும். நீங்கள் ஒத்தையில் இருந்து பார்க்க முடியாது. நானும் வரேன். நீலா, நீ இன்டர்வியூ கிளம்பு. நானும் இவரும் அத்தையை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம். சத்யா, நீ போ சத்யா, நான் வேணா அர்ஜுன் கூட இருக்கேன். இல்லை நீலா, பரவாயில்ல, நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணு. ஆல் தி பெஸ்ட். ஆட்டோ இல்லை கேப் பிடிச்சி போ, லேட் ஆகுது பாரு. வாலு, சத்யா சொல்கிறதும் கரெக்டு தான். நீயாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணு. சத்யா அடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிப்பா. நல்லபடியாக போயிட்டு வா. சரி அர்ஜுன். பார்த்து பத்திரம். ஏதாவதுன்னா கால் பண்ணு. ஆ சரி. அம்மா வாங்க போகலாம். ஐயா என்னால எழுந்திருக்கவே முடியலையா. அப்படியே கைத்தாங்களா பிடிச்சி கூட்டிட்டு போயிறியா? என்னால நடக்கவே முடியல. உள்ள எலும்பு உடஞ்சிருச்சோ தெரியலையே. அழாதீங்கம்மா, வாங்க. ஹே மஹிமா, என்ன விஷயம்? ஏதோ அர்ஜென்ட்டாக பார்க்கணும்னு சொன்னேன். பிளான்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கா? இல்லை ஏதாவது சொதப்புறியா? ஏய் சித்ரா, நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் ஆதியை என் வலையில் விழ வைக்கிறது ஈஸியான விஷயம்னு. ஆனால் அவர் கிட்ட கூட என்னால் நெருங்க முடியல. ஆதி நெருப்பு மாதிரி, கிட்ட நெருங்கவே முடியல. இதை சொல்ல தான் கூப்பிட்டியா? இது இன்னமும் எனக்கு தெரியாத விஷயம் மாதிரி நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. நம்ம நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஈஸியெல்லாம் மாமாவை நெருங்க முடியாது. அதுக்கு அவரை இன்டைரக்டாக தான் நம்ம வலையில் விழ வைக்க முடியும். நீ நினைக்கிற மாதிரி அவரை மயக்கிலாம் வலையில் விழ வைக்கிறதுன்றது நடக்காத காரியம். ஏதோ சொன்னேன். இங்கே பாரு மகிமா, எத்தனையோ பேர் உன் பின்னாடி நீ சுத்த வச்சிருக்கலாம். ஆனால் அந்த லிஸ்ட்டில் மாமாவை ஆட் பண்ண முடியாது. ஆதி ஃபயர் மாதிரி பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். ஆமாம் சித்ரா, நான் அவர்கிட்ட கூட நெருங்கல. ஜஸ்ட் ஒரு பிளேன் கிஸ் தான் கொடுத்தேன். யோசிக்காம பட்டுன்னு அரைஞ்சிட்டாரு. வெளியில போன துரத்தி விட்டுட்டாரு. அவமானமா போச்சு. அதான் சொன்னேனே மகிமா, அவர்கிட்ட நெருங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு. அதுக்கு நம்ம வேற பிளான் தான் போட்டாகணும். அப்படி இல்லைன்னா மாமாவை விட்டுட்டு நம்மளோட டார்கெட் எல்லாமே அந்த தியா மேலே போகணும். தியாவுக்கு மாமா மேலே சந்தேகம் வர்ற மாதிரி ப்ராப்ளமை கிரியேட் பண்ணணும். அவரை சுற்றி நடக்கிற எல்லா விஷயமும் நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்கணும். அப்போதான் இந்த தியாவுக்கு மாமா மேலே சந்தேகம் வரும். அவளுக்கு சந்தேகம் வந்துட்டாலே போதும், நம்மளோட பாதி பிளான் இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு சமம். மீதி பிளான் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் அவரோட ஒய்ஃபுக்கு சந்தேகம் வர மாதிரி நடந்துக்கணும்னா என்ன பண்ணுறது? அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ஓகே சித்ரா, இதையே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஆனால் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். பட் அதுக்கான நேரம் வரும்போது சொல்கிறேன். ஹேய் கமான், என்ன விஷயம் சொல்லு. இல்லை சித்ரா, அதுக்கான நேரம் வரும்போது நானே சொல்கிறேன். சரி மகிமா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். பார்த்து நடந்துக்கோ. ஓகே டி, பாய். மாமா, நீங்களும் அந்த தியாவும் ஒன்றா இருக்கிறத நான் என்னைக்கும் அலோவ் பண்ண மாட்டேன். எப்படியாவது உங்கள் 2 பேரையும் நான் பிரித்து தனித்தனியாக பைத்தியமாக அலைய விடலை. என் பேர் சித்ரா இல்லை. சத்யா, ஏன் நின்றுட்டு இருக்க? வந்து உட்காரு. இல்லை பரவாயில்ல, நான் நிற்கிறேன். நான் தான் உன்னை இன்டர்வியூக்கு போன்னு தானே சொன்னேன். ஏன் நீ வந்த? ரொம்ப நாளாக இதுக்காக தானே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கிடைச்ச இன்டர்வியூவை மிஸ் பண்ணிட்டியே.
ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. இனி இன்டர்வியூ அட்டன் பண்ண போகணுன்னாலும் போக முடியாது. என்ன சத்யா நீ கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணிட்டியே. என்ன அர்ஜுன் பண்றது? ஓ அம்மா அடிபட்டு கால் உடைஞ்சு கிடக்குறாங்க. எப்படி விட்டுட்டு போறது? பார்க்கவே பாவமா இருக்கு. நீங்க மட்டும் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தா கஷ்டமா இருக்கும் அர்ஜுன். அவங்களே ஒரு லேடி, அட்டெண்டர் ஒரு லேடி இருந்தாதான் எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும். பத்தா குறைக்கு மெடிசன் வாங்கிட்டு வர ஒன்று அங்கே இங்கே போக சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அவங்கள பார்க்கணுன்னா நான் இருந்தால் தானே சரியா இருக்கும். அதனால தான் அர்ஜுன் நானும் வந்தேன். சாரி சத்யா, என்னை கல்யாணம் பண்ணதால தானே நீ கஷ்டப்படுற. உன்னை நான் கல்யாணம் பண்ணா நீ இவ்வளோ கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். அர்ஜுன் ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் மனசு ஆறுதலுக்காக நீ வேணா ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம். பார்க்குற எனக்கு தெரியுது நீ இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. உன்னை கல்யாணம் பண்ணி உன்னோட கரியரையே நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன்ல. என்னங்க இப்படி பேசுறீங்க? யாரை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இப்படி ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி தானே ஆகணும். என்னமோ உங்களை கல்யாணம் பண்ணதால மட்டுமே இப்படி கஷ்டப்படுற மாதிரி பேசுறீங்க. நான் எந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போயிருந்தாலும் அங்கே இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நான் இதை தான் செஞ்சிருப்பேன். இருந்தாலும் உன் மனசு யாருக்கு வரும் சொல்லு? என் அம்மா உன்னை எவ்வளோ தொலை பண்ணியிருக்காங்க. ஆனால் எதையும் நீ மனசில் வச்சுக்காம அவங்களுக்கு அடிபட்டுடுச்சுன்ற ஒரே காரணத்துக்காக உன் இன்டர்வியூவே வேணான்ட்டு வந்திருக்க பாத்தியா? இந்த மனசு யாருக்குமா வரும்? பரவாயில்ல அர்ஜுன், அடுத்த இன்டர்வியூவில் பார்த்துக்கலாம். போன இன்டர்வியூக்கு நீ போகாததுக்கு காரணமே என் அம்மா தான். இப்போவும் அவங்க தான் காரணமாக இருக்காங்க. உனக்கு வருத்தம் இல்லையா? என்ன பண்ணுறது அர்ஜுன், சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. யார் மேலே வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது சொல்லு? இதில் வருத்தப்படுறதுக்கு எதுவும் இல்லை. இப்போதைக்கு உங்கள் அம்மாவோட ஹெல்த்து தான் அர்ஜுன் ரொம்ப முக்கியம். அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும், அவ்வளோதான். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் சார், நான் கொடுக்குற மெடிசன் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. மெடிக்கல் கீழே இருக்கு. ஓகே சார், பார்த்துக்கோ, இதை வந்துடுறேன். ம். என்ன அவரை இன்னும் காணோம்? ஹலோ சார், நீங்க சொன்ன இடத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சார் சார் சாரி சார், நீங்க தப்பா எடுத்துக்கலனா ஸ்டார் பேலஸ்க்கு வர முடியுமா? ஸ்டார் பேலஸ்க்கா? சார் அது ரொம்ப தூரத்துல இருக்கு. ஆஃபீஸ் பக்கத்துல ஏதாவது ஒரு லொக்கேஷன் சொல்லுங்க. சார் சாரி சார், எமர்ஜென்சி ஒர்க்கா நான் ஸ்டார் பேலஸ் வரைக்கும் வந்துட்டேன். பேசாம மீட்டிங்கை அங்கேயே வச்சுக்கலாம். நீங்க கோச்சுக்காம அப்படி வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சார் தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன சார் நீங்க பிளான்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா? இவ்வளோ நேரம் நான் இங்க நின்றுட்டு இருக்கேன். எனக்கு ஆஃபீஸ்க்கு வேற டைம் ஆகுது. இங்க பாருங்க, உங்களை நான் என் ஆஃபீஸ்க்கே கூட்டு டீலிங் பேசியிருப்பேன். என் ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் பக்கத்தில் இருக்கிற கேஃபேக்கு வர சொன்னேன். ஆனா நீங்க என்ன ஸ்டார் பேலஸ் வரைக்கும் வர சொல்றீங்க. அது ரொம்ப லாங் சார். நான் ஆஃபீஸ்க்கு டைமுக்கு போய் ஆகணும். இல்லைன்னா என்னை அங்கே கொஸ்டின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும். சார் தப்பா எடுத்துக்காதீங்க சார், சிச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருச்சு. நான் அங்கே போயே ஆகணும்னு ஒரு கட்டாயம், அதனால தான் போனேன். சார் அங்கே வாங்க சார், டீலிங்கை முடிச்சிடலாம். சரி ஓகே வைங்க. இப்போ எப்படி நான் ஸ்டார் பேலஸ் வரைக்கும் போகிறது? தியா கேட்டா என்ன பதில் சொல்றது? அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா சுச்சுவேஷனில் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குது. ஆஃபீஸ் டைமுக்கு போகலன்னா அவ என்ன எதுன்னு கேட்பா. நான் எதுக்கு போறேன்ற காரணத்தையும் அவகிட்ட சொல்ல முடியாது. சரி சமாளிப்போம். பிளான் சக்சஸ். நினைச்ச மாதிரி அவரை டைவர்ட் பண்ணியாச்சு. ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம இப்ப நான் ஆதியோட ஆபீஸ்க்கு போறேன். என்ன இவ இன்னைக்கும் வந்திருக்கா? நேத்து தான் ஆதி திட்டி அமிச்சாரே, அப்புறம் ஏன் இவ வந்திருக்கா? என்ன ஆதியை இன்னும் காணல? கால் பண்ணி பாப்போம். ஹலோ ஆதி, நான் மஹிமா பேசுறேன். என்னாச்சு? இவ்வளோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஏன் இன்னும் ஆபீஸ் வரல? என்ன டார்லிங், நீங்க வருவீங்கன்னு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது டார்லிங்கா? என்னதான் பேசுறான்னு கேட்போம்.
என்ன உங்க வைஃப் இருக்காங்க, அதனால நீங்க என்ன அவாய்ட் பண்றீங்க அதானே? அது கூட தெரியாத டியூப் லைட்டானா? ஆனா உங்களை இங்க மீட் பண்ணாதான் உண்டு. எப்ப பாரு ஆபீஸ் வீடுன்னே இருக்கீங்க. அதனால தான் நான் இருந்த போது உங்க ஒய்ஃப்க்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நான் ஆபீஸ் வரேன். சொல்லுங்க ஹாதி. இதுக்கு மேலலாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. எப்போ நம்ம விஷயத்தை உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்ல போறீங்க? இவ என்ன சொல்றா? என்ன விஷயம்? ஆதி என்கிட்ட எதையாவது மறைக்கிறாரா? என்னங்க ஆதி, நீங்க கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது, இன்னும் ஒரு குழந்தை கூட இல்ல. இதையே ரீசனா வச்சு டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாம். டிவோர்ஸா? உங்களுக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வேணா நம்ம விஷயத்தை வெளியே சொல்லிக்கலாம். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்க இப்ப சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, டிவோர்ஸ்க்கு அப்புறம் சொன்னாலும் பிரச்சனை இல்லை. என்னாதி, எதுவா இருந்தாலும் இங்க பேச வேண்டாமா? அப்போ உங்களை பார்க்க நான் எங்க வர்றது? ஸ்டார் பேலஸ்கா? ஸ்டார் பேலஸ்கா? ஓகே, இனிமே எப்போ மீட் பண்றதுனாலும் நம்ம அங்கேயே மீட் பண்ணிக்கலாம். இங்க வந்து உன் ஒய்ஃப் முன்னாடி 2 பேரும் ஆக்ட் பண்ண கஷ்டமா தான் இருக்கு. அங்கனா நம்ம ஃப்ரீயா பேசலாம் பாத்தீங்களா? ஆமா, உங்க ஒய்ஃப் கிட்ட என்ன ரீசன் சொல்லுவீங்க? அதுவும் சரிதான், நீங்க என்ன சொன்னாலும் அவன் நம்பிடுவா. ஓகே ஆதி, இன்னும் ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல நான் ஸ்டார் பேலஸ் வந்துடுறேன். நம்ம அங்க டிஸ்கஸ் பண்ணலாம். பாய், லவ் யூ. ஷோ, வெளியே இருக்கேன்னு கூட தெரியாம கிஸ் கேக்குறாரு. இவ என்ன சொல்லிட்டு போறா? இவ சொல்றது எல்லாம் உண்மையா இருக்குமா? ஆமா, இவ்வளோ நேரம் ஆகியும் ஆதி ஏன் இன்னும் ஆஃபீஸ் வரல? ஒருவேளை உண்மையாவே ஆதி ஸ்டார் பேலஸ்க்கு தான் போயிருக்காரா? தியா, சொல்லு தியா. ஆதி, எங்க இருக்கீங்க? ஏன் இன்னும் ஆஃபீஸ் வரல? தியா, அது வந்து கார் பஞ்சர் ஆயிடுச்சு. நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன், வர கொஞ்சம் லேட் ஆகும். கார் பஞ்சர் ஆயிடுச்சா? யாரோ ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே என்னை முன்னாடியே ஆஃபீஸ் போக சொன்னீங்க. எங்க பஞ்சர் ஆச்சு? எந்த இடத்துல பஞ்சர் ஆயிருக்கு? நீங்க வேற கேப் பிடிச்சி வாங்க. இல்லம்மா, அது கொஞ்சம் என்ன மழுப்புறீங்க? இல்லை, அது பக்கத்துல இருந்து தான் பார்க்கணும். மெக்கானிக் ஷெட் எதுவும் பக்கத்துல இல்லை. ஹால் வர சொல்லியிருக்கேன். காரை அப்படியே விட்டுட்டு வர முடியாது பாத்தியா, அதனால தான் நின்றுட்டு இருக்கேன். எனக்கு தெரியாது. இன்னும் 10 நிமிஷத்துல நீங்க ஆபீஸ்ல இருக்கணும். 10 நிமிஷமா? 10 நிமிஷத்துல வர முடியாதுமா. நான் காரை ரெடி பண்ணிட்டு வர்றதுக்கு ஆஃப்டர்நூன் ஆயிடும். நீ பாத்துக்கோ. ஆஃப்டர்நூன் ஆகுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், காரை இங்கேயே விட்டுட்டு வாங்க. என்னதியா, என்ன சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிறா? நான் தான் சொல்றேன்ல கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு. எங்க வீடியோ கால் பண்ணுங்க. அது போன்ல சார்ஜ் கம்மியா இருக்கு, வீடியோ கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். நான் அப்புறம் பேசுறேன், பாய். என்ன ஆதி பேசுறதே சரியில்லை. ஒருவேளை இவ சொல்றது எல்லாம் உண்மையா இருக்குமோ? எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்லை. அதனால அவருக்கு என்னை பிடிக்காம போயிடுச்சா? இவர் என்னைக்கும் இப்படி என்கிட்ட பேசினதே கிடையாது. அவர் உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரான்னு கூட தெரியல. ஒருவேளை இந்த மகிமா சொல்றது எல்லாம் உண்மையா இருந்துட்டா? நான் போறேன், ஸ்டார் பேலஸ்க்கு போறேன். அங்க மட்டும் ஆதி இருக்கட்டும், அப்புறம் பேசிக்கிறேன்.